அப்புறம் அவங்க வெற்றி அடையறதுக்கும் சரி, இவங்களும் சரி, இதுக்கப்புறம் கிறிஸ்டினும் சரி, இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கறது பண்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு 100 பேர் சேர்ந்து ஒருத்தருக்காக பிரேயர் பண்ணாங்கன்னா, அது நடக்குமா? நடக்காதா? இப்ப நீங்க 100 கண்டிப்பா டைம் பண்ணும். கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா தான், இப்ப நீங்க சாதாரணமா ஒரு பிரேயர் பண்றீங்க. ஒரு 100 டைம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா தான், அந்த பலன் இந்த பலன் கிடைக்குமா? இவங்க இந்த கூட்டு பிரார்த்தனை மூலியமாக 100 பேர் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக அவங்க பிரேயர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து அவங்க சரியாயிரும். அந்த பண்றாங்க. எப்படி சொல்றது? ஸ்பீடா வேலை செய்யுது. இதே மாரி கிறிஸ்டினும் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடுறாங்க. மத்த எந்த வேலை வெட்டி இருந்தாலும் சண்டே சர்ச்சுக்கு போறத வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இது பண்றதில்ல. இப்ப அதுல நெறைய பிரிவுகள் இருக்கு. பெந்தகோஸ்தே இருக்கு, ஆர்சி இருக்கு, நெறைய இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாரி இருந்தாலும், அவங்க சண்டே வந்து சர்ச்சுக்கு போறத வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இது பண்றது கிடையாது. இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபேமிலில பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு 100 பேர், 200 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் ஒரு சர்ச்சுக்கு வந்தாலும், அவங்க எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து வலிமை அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி.